இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆமா, இன்னைக்கு நாம 8000 நேம்ஸ் ஃபார் ஜாய் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான புத்தகத்தை பத்தி தான் ஆழமா பேச போறோம். இதை எழுதுனது பைரன் கேட்டி அப்புறம் ஸ்டீவன் மிச்சல். இந்த புத்தகம் சாதாரணமா நாம தினமும் யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கக்கூடியது. கண்டிப்பா. நம்மோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை நாம எப்படி பார்க்கறோம், அந்த எண்ணங்களை கேள்வி கேட்கறதன் மூலமா எப்படி நம்ம கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது வெறுமனே மேடைகள்ல பேசுற தத்துவம் கிடையாது. ஆமா, ஒவ்வொரு நொடியும் எப்படி நம்மோட நிம்மதியை நாமே கெடுத்துக்கிறோம், அதை எப்படி உடனே சரி பண்ணி திரும்பவும் அமைதிக்கு வரதுன்னு இது ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்குது. இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும்னா, பைரன் கேட்டி எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட பின்னணியில இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் சரியான தொடக்கமா இருக்கும். கலிபோர்னியால ஃபார்ஸ்டோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண பெண் தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது ரொம்ப கடுமையான மன அழுத்தத்துல சிக்கிக்கிறாங்க. ஆமா, சாதாரண மன அழுத்தம் இல்ல, கோபம், விரக்தி, தற்கொலை எண்ணங்கள்னு எல்லாமே சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஒரு இருட்டறையிலே முடங்கி கிடந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியவே வரல. ஆனா 1986ல பிப்ரவரி மாசம் ஒரு நாள் காலையில திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுது. ஒரு திறப்புன்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அவங்க உணர்ந்த அந்த உண்மை ரொம்ப ரொம்ப எளிமையானது. என் எண்ணங்களை நான் உண்மைன்னு நம்பினப்போ நான் கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த எண்ணங்களை நம்பாதப்போ நான் கஷ்டப்படல. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆமா, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஒரே ஒரு நொடியில அவங்க மொத்த வாழ்க்கையே மாறிடுச்சு. இத கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தா நமக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. என்ன அது? நீங்க லாவோ ட்சு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீன தத்துவ ஞானி தானே அவரு? அதேதான். அவர் எழுதின டாவோ தே ஜிங் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதத்தான் பைரன் கேட்டி அன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. ஓ, ஆனா அவங்க அதை படிச்சிருக்க வாய்ப்பில்லையே. அதுதான் இங்க விஷயமே. லாவோ ட்சு சொல்ற அந்த ஞானி அப்படிங்கிறவர் ஏதோ இமயமலையில போய் கண்மூடி தியானம் பண்றவர் கிடையாது. அந்த ஞானி ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருக்கலாம், இல்ல உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிறவங்க, யதார்த்தத்தோட சண்டை போடாதவங்க தான் உண்மையான ஞானிகள். சரிதான், ஆனா இத நான் என் அனுபவத்துல இருந்து வேற மாதிரி சொல்வேன்னு பதில் சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த புத்தகத்தை படிக்காமலேயே அந்த தத்துவமாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆமா, அப்போ அவங்கள ஒரு விபத்தாய் உருவான ஞானின்னு தாராளமா சொல்லலாம். சரி, என் எண்ணங்களை நான் நம்பும்போது நான் கஷ்டப்படுறேன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் கிடையாது, அந்த விஷயங்களை பத்தி நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் தான் காரணம். இது சரி பண்றதுக்காக அவங்க உருவாக்குன ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முறைக்கு பேரு தான் தி ஒர்க். இது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். ஆமா, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையில இருந்தாலும் அதை மாத்துறதுக்கான ஒரு வழி இது. ஒரு பேனா, ஒரு பேப்பர், கொஞ்சம் திறந்த மனசு இருந்தா போதும். தி ஒர்க் அப்படிங்கிறது 4 கேள்விகள் தான். அந்த 4 கேள்விகளை சொல்லுங்களேன். முதல் கேள்வி, இது உண்மையா? ரெண்டாவது கேள்வி, இது 100% உண்மைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஓகே. மூணாவது, இந்த எண்ணத்தை நீங்க நம்பும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? சரி. நாலாவது கேள்வி, இந்த எண்ணம் மட்டும் உங்க மனசுல இல்லனா நீங்க யாரா இருப்பீங்க? இந்த 4 கேள்விகளும் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இத உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டுக்கும்போது உங்க மனசுக்குள்ள நீங்களே கட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய மாய உலகமே முழுசா உடைஞ்சு போறதை நீங்க பார்க்க முடியும். உங்க பிரச்சனையோட ஆணிவேர் வெளியில இல்ல, உங்க எண்ணத்துல தான் இருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 4 கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவங்க செய்ய சொல்றாங்க. அதுக்கு பேரு திருப்பம். திருப்பம்னா அந்த டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவா? ஆமா, அதாவது உங்களுக்கு வலிய கொடுக்கிற அந்த எண்ணத்தை அப்படியே தலைகீழா மாத்தி பார்க்கிறது. ஒரு நிமிஷம், அது எப்படி? எனக்கே இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். கேளுங்க. இப்போ உதாரணத்துக்கு, என் பாஸ் என்ன எப்பவும் டார்கெட் பண்றாரு, என்ன அவருக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வைப்போம். இதுக்கு எப்படி அந்த 4 கேள்விகளை கேட்கறது, எப்படி அதை தலைகீழா மாத்துறது? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ முதல் கேள்வி கேளுங்க. என் பாஸ் என்ன டார்கெட் பண்றாரு, இது உண்மையா? மேலோட்டமா பார்க்கும்போது ஆமான்னு தோணும். ஆமா, அப்படிதான் தோணும். இப்போ ரெண்டாவது கேள்வி,
இது 100% உண்மைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு முழுசா தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சா இல்ல எனக்கு உறுதியா தெரியாதுன்னு பதில் வரும். கரெக்ட். 3வது கேள்வி, இந்த எண்ணத்தை நம்பும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? ரொம்ப டென்ஷனா இருப்போம், பாஸ் முகத்தை பார்க்க மாட்டோம், வேலையில தப்பு பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. 4வது கேள்வி, இந்த எண்ணமே உங்க மனசுல இல்லனா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா என் வேலையை மட்டும் சிலப்பா செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ அந்த திருப்பம் பண்ணி பாருங்க. என் பாஸ் என்ன டார்கெட் பண்றாரு அப்படிங்கறத தலைகீழா மாத்துனா நான் தான் என்ன டார்கெட் பண்ணிக்கிறேன்னு வரும். வாவ், நீங்க பாஸ் மேல இருக்கிற கோவத்துல உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். இது ரொம்பவே ஆழமா இருக்கு. நம்ம பிரச்சனைக்கு நாமளே பொறுப்பேத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இத விளக்குறதுக்கு அந்த புத்தகத்துல ஒரு அட்டகாசமான நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு. அத நான் உங்ககிட்ட பகிரணும். சொல்லுங்க. ஒரு பெண்மணிக்கு 27 வருஷமா முடக்குவாதம் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க கை விரல்கள் எல்லாம் ரொம்ப வளைஞ்சு பார்க்கவே உருமாறி போயிருந்துச்சு. ஓ. அவங்க மனசுக்குள்ள என் விரல்கள் இயல்பா இல்ல, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதனால 27 வருஷமா அவங்க யாருக்கிட்டையும் கைய காட்டாம மறைச்சு வச்சு ரொம்ப வெக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஆமா. அவங்க கிட்ட பைரன் கேட்டி இந்த ஒர்க் கேள்விகளை கேட்டு அந்த திருப்பு முறைய பயன்படுத்தினப்போ ஒரு பெரிய உண்மை வெளியாச்சு. அந்த விரல்கள் மத்தவங்களுக்கு வேணும்னா வித்தியாசமா தெரியலாம், ஆனா அவங்களுக்கு அதுதான் இயல்பான விரல்கள். ரொம்ப சரி. ஏன்னா அவங்களுக்கு 17 வயசு இருக்கும் போதே அந்த விரல்கள் அப்படி ஆயிடுச்சு. தினமும் காலையில அந்த விரல்களோட தான் அவங்க எழுந்திருக்காங்க. ஆஹா, அது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தருணம். என் விரல்கள் இயல்பா இல்ல அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள 27 வருஷமா சித்திரவதை பண்ணிருக்க தவிர அந்த விரல்கள் அவங்கள ஒன்னும் பண்ணல. உண்மைதான். அவங்களோட உடம்ப அவங்களே ஏத்துக்காதது தான் அவங்களோட உண்மையான வியாதி. அது அவங்க உணர்ந்த அந்த செகண்ட் அவங்க அடைஞ்ச விடுதலைக்கு அளவே இல்ல. நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நாம நினைக்கும்போது அத மறைக்க துடிக்கிறோம். ஆனா நம்ம குறைகளை நாம முழுசா ஏத்துக்கும்போது மத்தவங்களும் அவங்க குறைகளை ஏத்துக்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை நாம அங்க உருவாக்கி கொடுக்கறோம். இதுதான் யதார்த்தத்தை உள்ளபடி நேசிக்கிறதோட முதல் படி. யதார்த்தத்தை ஏத்துக்கிறதுனா ஏதோ சகிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, நடக்கிறத அப்படியே கொண்டாடுறது. பைரன் கேட்டியோட சொந்த வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்த்தா இது இன்னும் நல்லா புரியும். ஆமா, அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் கேட்கவே ரொம்ப ஃபன்னியா இருக்கும், ஆனா அதே சமயம் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன். ஒரு தடவை நியூயார்க் சிட்டில ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க தன்னோட பர்ஸ தொலைச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஸ். உள்ள நிறைய பணம், கிரெடிட் கார்டுகள், அவங்க பேரக்குழந்தைகளோட போட்டோக்கள், அவங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்னு எல்லாமே இருந்துச்சு. ஒரு சாதாரண மனுஷனா நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ, என் பணம் போச்சே, என் கார்டு போச்சேன்னு பதறி போய் பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கத்திட்டே இருப்போம். ஆனா கேட்டி கொஞ்சம் கூட கவலைப்படல. மாறா, அந்த பர்ஸை எடுக்க போற யாரோ ஒருத்தருக்கு தன்னோட பணம், அந்த பொருட்கள் எல்லாம் பயன்பட போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படிங்க சாத்தியம்? யாராவது பர்ஸ தொலைச்சிட்டு எடுத்தவன் நல்லா இருப்பான்னு சந்தோஷப்படுவாங்களா? இது ரொம்ப ஓவரா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியலையா? இங்க கேட்கிறது நியாயமான சந்தேகம்தான். அங்கதான் நாம பைரன் கேட்டியோட தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க தத்துவமா பேசிட்டு சும்மா உட்கார்ந்துரல. அப்போ என்ன பண்ணாங்க? பர்ஸ் தொலைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது யதார்த்தம். அது தொலைஞ்சிருக்க கூடாது, எனக்கு தான் இப்படி நடக்குதுன்னு புலம்புறது எண்ணம். ஓகே. அவங்க அந்த புலம்பலுக்குள்ள போகாம அடுத்து என்ன செய்யணுமோ அதை ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. தன்னோட கிரெடிட் கார்டுகளை உடனே கேன்சல் பண்ணாங்க. ஆஹா, இது சூப்பர். அதாவது அவங்க யதார்த்தத்தோட சண்டை போடல, ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. யதார்த்தத்தை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனமா இருக்கிறது கிடையாது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு சரியான ஆக்ஷன் எடுக்கிறது தான் உண்மையான ஞானம். ஓஹோ, அப்போ உள்ளுக்குள்ள எந்த கவலையும் இல்லாம ஆனா வெளியில செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய்யணும். கரெக்ட். இதே மாதிரி இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. ஒரு தடவை ஒரு பெண்களுக்கான பத்திரிக்கையில நீங்கள் எந்த அளவுக்கு சிறந்த காதலின்னு ஒரு சின்ன சைக்காலஜி டெஸ்ட் வந்திருக்கு. அத படிச்சு பார்த்துட்டு அவங்க வாய் விட்டு சிரிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் படி பார்த்தா அவங்க முழுசா ஃபெயில். ஏன்னா அவங்க எந்த தந்திரமும் பண்றதில்ல. ஆமா, தன்னோட கணவர் ஸ்டீவனை கவரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஸ்பெஷலான ஆடைகளோ, ரூம்ல மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறதோ இல்ல வேற எந்த தந்திரங்களும் பண்றதே கிடையாது. அவங்க அந்த டெஸ்ட படிக்கும்போது என்ன நினைச்சாங்க தெரியுமா? என்ன நினைச்சாங்க? என் கணவர் அறைக்குள்ள வரும்போது அவரை நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம முழுமையா ஏத்துக்கிறேன். எனக்கென்று எந்த அஜெண்டாவும் இல்ல.
அன்புக்கு எதுக்கு ஸ்பெஷல் உடைகளும் தந்திரங்களும் யோசிச்சாங்க. ரொம்ப ஆழமான பார்வை இது. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதப்போ அங்க ரொம்ப தூய்மையான ஒரு அன்பு உருவாகுது. அவங்களோட இந்த மனநிலைய அவங்களுக்கு வந்த கண் பிரச்சனையிலயும் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபுச் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு ஒரு நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மங்க ஆரம்பிச்சுது. இத நாம ஒரு பெரிய சோகமா பார்ப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? காலையில எழுந்திருக்கும்போது பார்வை தெளிவா இல்ல. பாத்ரூம்ல போய் தடவி தடவி பொருட்களை எடுக்கும்போது தற்செயலா அதிகமான டூத் பேஸ்ட பிரஷ்ல புதுக்கிடுறாங்க. அப்போ உங்க கோவப்படல. மாறா, ஓ இன்னைக்கு காலையில என் பற்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படுது போலயே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பல் துலக்குறாங்க. இது எதை காட்டுதுன்னா, வாழ்க்கை எந்த வடிவத்துல வந்தாலும், உடல் எவ்வளவு தளர்ந்து போனாலும் அதை ஒரு புன்னகையோட ஏத்துக்கிற அசாத்தியமான மனப்போக்குவத்தை காட்டுது. இது ரொம்பவே உண்மை. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ, பயப்படுறீங்களோ, அப்பெல்லாம் பிரச்சனை வெளி உலகத்துல இல்ல, அது உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம ரொம்ப ஆழமான 2 விஷயங்களை பத்தி பேசணும். கருணை அப்புறம் பயம். கருணை அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? மத்தவங்க கஷ்டப்படும் போது நாமளும் சேர்ந்து அழுது ஐயோ பாவம்னு உருகிறது தான் கருணைன்னு நினைக்கிறோம். ஆமா, ஆனா பைரன் கேட்டியோட பார்வை இதுல டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. ஒரு துக்க நிகழ்வுக்கு போனா அங்க கொடுக்கப்படுற கேக்க மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. மொத தடவை இதை கேட்கும்போது, என்னது துக்க வீட்ல போய் கேக் சாப்பிட சொல்றாங்களே, இவ்ளோ ஈவு இறக்கமே இல்லாத ஒரு அட்ரைஸா இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது நாம மட்டும் எப்படி உணர்ச்சியே இல்லாம இருக்க முடியும்? அது உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது கிடையாது, அதுதான் உண்மையான தெளிவு. எப்படி சொல்றீங்க? கேட்டி என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் துன்பத்தை மட்டுமே கற்பிக்கும். அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது நீங்களும் சேர்ந்து அழுதா அங்க இருக்கிற துக்கத்தோட அளவு தான் அதிகமாகுதே தவிர அது யாருக்கும் எந்த உதவியும் செய்ய போறதில்ல. லாஜிக்கா பார்த்தா கரெக்ட் தான். ஒருத்தர் கீழே விழுந்து வலியில துடிக்கும் போது நீங்களும் பக்கத்துல படுத்துக்கிட்டு எனக்கும் வலிக்குதுன்னு கத்துனா அவருக்கு அது உதவியா இருக்குமா? இல்ல. நீங்க தெளிவா நின்னு அவருக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். அதே மாதிரி தான் ஒரு துக்க வீட்ல அங்க இருக்கிற சோகத்தை உங்க சொந்த கதையா மாத்திக்காம மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. அப்போதான் அங்க உடைஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு ஒரு உறுதியான தூணா உங்களால நிற்க முடியும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இதுதான் உண்மையான கருணை. இது இந்த கோணத்துல பார்க்கும்போது எவ்ளோ சரியா இருக்கு. நாம மத்தவங்க மேல திணிக்கிற நம்மளோட எமோஷன்ஸை விட நம்மளோட அமைதியான இருப்பு தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நிச்சயமா. சரி, அடுத்ததா பயம் பத்தி வருவோம். இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை நோக்கி துப்பாக்கிய காட்டி மிரட்டுறாருன்னு வச்சுப்போம். இது வாழ்க்கையில நடக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஆமா. அந்த இடத்துல பயந்து ஓடுறது உடம்போட இயல்பான ஒரு ரியாக்ஷன். ஆனா மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது தான் இங்க மேட்டர் இல்லையா? கண்டிப்பா. துப்பாக்கிய பார்த்த உடனே நீங்க தப்பிக்கலாம், ஓடலாம், அது உயிர் வாழ்றதுக்கான ஆக்ஷன். ஆனா அதே நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஐயோ இவன் நம்மள சுட போறானே, நம்ம வாழ்க்கை முடிய போகுதே, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு ஒரு பெரிய சினிமா ஓட ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அதுதான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது. ஆமா, அந்த பயம்தான் கொல்றது. நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கலாம், ஆனா அதே சமயம் உங்க மனசு ஒரு நகத்தை வெட்டிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ அமைதியா இருக்குமோ அவ்வளோ அமைதியா இருக்க முடியும்னு கேட்டி சொல்றாங்க. இது கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கு. அதாவது துப்பாக்கி அப்படிங்கிறது யதார்த்தம், அங்கிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது செயல். கரெக்ட். ஆனா அவன் கொன்றுவான் அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது இன்னும் நடக்காத எதிர்காலத்தை பத்தின உங்க மனசின் கற்பனை கதை. இந்த நிமிஷத்துல முழுசா வாழ்ற ஒருத்தருக்கு அடுத்த நிமிஷத்தை பத்தின பயம் இருக்காது. மிகச்சரியான விளக்கம். நாம உலகத்தை மாத்தணும், மத்தவங்கள மாத்தணும்னு நினைக்கிறப்போ நமக்கு எப்பவுமே ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா மழையோ வெயிலோ மத்தவங்களோட குணமோ நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. நீங்க எத்தோட சொண்ட போண்டு போடும்போது நீங்க கண்டிப்பா தோத்து போவீங்க. ஆனா த ஒர்க் அப்படிங்கிற அந்த 4 கேள்விகள் மூலமா உங்க எண்ணங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த தேவையற்ற பயங்களும் கோபங்களும் உங்களை விட்டு தானா விலகி போயிடும். கடைசியா மிஞ்சுறது தூய்மையான ஒரு அமைதி மட்டும்தான். ரொம்ப அட்டகாசமா சம்மரைஸ் பண்ணீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களை பத்தின எந்த ஒரு கதையும் உங்ககிட்ட இல்ல. உங்களுக்கு ஒரு கடந்த காலமோ அங்க நடந்த கசப்பான சம்பவங்களோ இல்ல எதிர்காலத்தை பத்தின எந்த பயமோ இப்போ உங்க மனசுல இல்லன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. எந்த பாரமும் இல்லாத, எந்த முத்திரையும் குத்தப்படாத உங்களோட இந்த அடுத்த நொடி எப்படி இருக்கும்? ரொம்ப இலகுவா சுதந்திரமா இருக்கும் இல்லையா? அத ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.